அறந்தாங்கியில் 137 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அப்துல் ஹமீத் தெருவில் அஜாமுதீன் என்பவர் வீட்டுல அவருடைய பெண்ணின் திருமணத்திற்காக வைத்திருந்த 137 பவுன் தங்க நகைகள் கொள்ளை போயிருக்கிறது. இந்த சம்பவம் இந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்திக்கின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காஜா நிஜாமுதீன் அவருடைய வயது 56. குறிப்பாக அவர் அவருடைய அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த 3 பெண் குழந்தைகளுக்கு 3வது பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்காக அவர் சிறு நகை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த நகையை வீட்டில் அங்கெங்குமாக வைத்து அதை பாதுகாத்து வந்து கொண்டிருந்தார். குறிப்பாக 137 பவுன் என்று தெரிய வந்திருக்கிறது. நேற்று இரவு, குறிப்பாக ரம்ஜான் மாதம் என்பதால் அனைவரும் நேற்று 27வது சிறப்பு நோன்பு தொழுவதற்காக சென்றிருக்கிறார்கள். வீட்டில் அவரும் அவரது மனைவி இருவருமே அந்த சிறப்பு தொழுகைக்காக சென்றிருந்த போது நள்ளிரவு 2 மணிக்கு அவர்கள் வீட்டிற்கு திரும்ப பார்க்கும்போது பார்த்திருந்தால் வீட்டின் கதவு திறந்திருப்பதாக அவர்கள் அடையாளம் காண்கிறார்கள். வேக வேகமாக வீட்டிற்குள்ளே சென்று பார்க்கும்போது அங்கு 2 மர்ம நபர்கள் அவர் வீட்டில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களை தள்ளிவிட்டு அவர்கள் ஓட முயற்சித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களும் பின்னோக்கி அவர்களை ஃபாலோ செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் அந்த பகுதியில் கூடிய சிசிடிவி காட்சியை கைப்பற்றி காவல்துறையிடம் விசாரணைக்காக கொடுத்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் அந்த விசாரணை ஆனது தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் பார்க்கும்போது அவர்கள் தெரிந்த நபர்களா, இல்ல இவர்கள் உண்மையிலே கொள்ளையடிக்க முயற்சித்தவர்களா, உறவினர்களா என்ற பல்வேறு கோணத்துல தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.